இத்தனை நாள் தான் இங்கே இருக்க தெருவில் ரிசல்ட் போட்டேன். ஜாம்பிஸ் நோ திருப்பி வந்துருச்சு. எப்படி நான் கொன்னனே? கடிக்குதா? கடிக்குது. அப்பா தப்பிச்சிட்டேன். கடி வாங்காம. இந்த ஜாம்பி நல்ல ஜாம்பி. ஐயோ கடிக்க வருது. சரி, இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. நம்ம சேர்த்து வச்ச கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு தரணும். இதான் வாங்கிக்கோ. கம்பியில் மாட்டிட்டு கடை. சாவுங்க ரெண்டும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த போலீஸ் தான். அந்த போலீஸை ஃபஸ்ட்டு போட்டு தரணும். சாவு. இதை விட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். சொல்கிறேங்க. ஐயோ ஜாம்பிஸ்லாம் துரத்துது வெளியே வந்தோடனே. ஐயோ சரி ஓடணும். இங்கே நின்று போட்டு தரலாம். சாவு. நீனும் சாவு. உங்களுக்கு இந்த ஜாம்பிஸை பார்த்தா இப்போ கொஞ்சம் பயம் வருது. இதை உடச்சிட்டு கீழே குதிக்கலாமா? புல்லட் ப்ரூஃப் வேறு. இத்தனை ஜாம்பிஸ் இருக்குது. அங்கே ஒரு பைக் இருக்குது. அதை எடுத்துகிட்டு தப்பிச்சிட்டு ஓடிடலாம். நம்ம சீக்கிரம் போகலாம். இந்த போலீஸ் திருப்பி வந்துட்டான். நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த பைக்கு நம்மளுது தானே. அன்றைக்கி நிறுத்தணும். சீக்கிரம் இங்கேருந்து ஓடணும். அந்த நேர் வழியில் போனால் நம்ம வீட்டுக்கே ஜாம்பிஸ் வந்துடும் சொல்லிட்டு தான் இந்த வழியில் போகிறான். ஆல் கிளியர். ஐயோ பின்னாடி துரத்திட்டு வருது. கூட்ட போட்டுருச்சுடா. சீக்கிரம் உள்ளே நிறுத்திடலாம். இப்போ கன் எடுத்து சுடலாமா? சுட்டலாம். திருப்பிட்டு வந்து சுடுறோம். சட்டை ட்ரெஸ்லாம் போட்டு வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும். மாடிக்கு போயிட்டு என்ன சரியாக போட்டு தரலாமா? எல்லாரையும் கடிச்சு ஜாம்பி ஆக்கிட்டேன். எங்கள் பாஸ் ஃப்ளைட்டில் இருக்காங்க. நான் ஃப்ளைட்டில் இருக்கேன். ஃப்ராங்க்லினால் கண்டுபிடிக்க முடியாது. இதுபடி தான் இருக்க நடவடிக்கை. சரி, நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு போகலாம். வெப்பன்ஸ்லாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆல் வெப்பன் எடுத்து வச்சாச்சு. யமாகா பைக் எடுத்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். உள்ளே நிறுத்திட்டு தான் நம்மளுக்கு நல்லது. நான் ஏதோ எடுத்துகிட்டு போயிடும். ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு புதுசாக போட்டிருக்கான். அவன் கட்டி ஒரு 10 நாள் ஆகிருக்கும். அங்கே போகலாம். ஐயோ ஜாம்பிஸ் இருக்கிறத மறந்துட்டனே. ஐயோ கூட்டமாக வருமா? ஏற்று ஒன்று அவ்வளோதான். ஏற்றிக்கிட்டே நம்ம போகிறோம். ஐயோ சீக்கிரம். ஐயோ மரம். என் ஃப்ரெண்டு வீடு தெரியுதா? புதுசாக வீடு கட்டியிருக்கான். எப்படியும் அங்கே போய் நிறுத்தணும். சீக்கிரம் கேட்டை தோற. சாம்பி வந்துட போகுது. இப்போ எந்த சாம்பி வரல. ஐயோ அவன் பீச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் நிறுத்தியாச்சு. அவன் உள்ளே இருக்கானான்னு பார்க்கும். டேய் ஃப்ராங்க்லின் வந்துருக்கண்டா. வழி இதோ இருக்கா? வழி எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. ஃப்ராங்க்லின் வந்துருக்கண்டா. டேய் வெளியே எங்கேயாவது போயிருக்கியா? நான் எங்கேயாவது இருக்கியாடா? டேய் ஃப்ராங்க்லின் வந்துருக்கண்டா. டேய் எத்தனை நாடு சொன்னாலும் வராது. எங்கேயுமே இல்லையே. சரி கீழே எங்கேயாவது இருக்கானா? அங்கே அந்த சைடு ஏதோ டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னா இல்லை. சரி ஆன் பண்ணது அப்படியே தான் இருக்குது. டிவி ஆன் பண்ணி வச்சுருக்கான். சரி நம்ம கீழே போவோம். இங்கேருந்து குதிக்கலாம் முடியாது. அப்போ நம்ம செத்துடுவோம். சீக்கிரம் இங்கேருந்து போகணும். நான் எல்லாரையும் சாவடிச்சேனே. ஐயோ கவுந்துட்டேன். பில்டிங் கரெக்டாக கட்ட சொன்னால் எப்படி கட்டி வச்சுருக்கான். இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? இந்த சைடு இது வெளியே போகிறது தானே. ஜாம்பி வந்துட போகுது. ஐயோ சாமி வந்துட போகுது. வேணாம் உள்ளே போயிடலாம். ஏன் தேவையில்லாத வந்து. சரி அடுத்து இங்கே ஃபோன் இருக்கு. எடுப்போம். அவனுக்கு கால் பண்ணுவோம்.
சரி வாய்ஸ் இது ஃபோனை வச்சுட்டான். அப்போ அவன் ஜாம்பி ஆயிட்டானா? ஓ மை காட், அவனுக்கு எப்படி ஃபோன் பண்ணுறது? ஐயோ நம்ம இங்கே எதுவும் ஓடிடலாம். சீக்கிரம் ஜாம்பிஸ் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஜாம்பிஸ்ட்டை மட்டும் மாட்டணும், அவ்வளோதான். ஆல்ரெடி ஜாம்பிஸை போட்டு தரணும், அவன் தலைவனை போட்டு தரல போல். திருப்பி அவன் உருவாக்குனானா இல்லை அவன் கடிச்சு ஜாம்பி ஆக்கினானான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அங்கே ஒரு ரேம்ப் இருக்குது, அது மாதிரி ஏறி நின்ட்டோன்னா ஜாம்பியால் வரவே முடியாது. அதுக்கு உயரம், நெருப்பு, தண்ணி அதெல்லாம் பார்த்தா பயம். அது அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஐயோ கீழே வந்துருப்போம், ஜஸ்ட்டு மேலே ஏறி நிற்போம், யாரும் வரமாட்டாங்க, அவங்களாம் கீழே தான் இருப்பாங்க. வாங்கடா வாங்கடா. ஆனால் இதே யோசிக்கலையே, நம்ம எவ்வளோ நேரம் தான் கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது. ஸோ இதை மறந்துட்டனே. எத்தனை பேர் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லைடா. நான்லாம் சூப்பராக தான் இருப்பேன், மேலே தான் இருக்கேன். என்ன ஜாம்பி ஆக்க முடியுமா இல்லை என்னை தொட முடியுமா? ஐயோ அடிக்கிட்டுச்சா! வேணாம் வேணாம்.